ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விபி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாட்டுக்கோழி சூப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஆட்டுக்கால் சூப் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துருக்கேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். சூப்புக்கு தேவையான மசால் இப்போ சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், சூப்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது சிக்கனை நான் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சூப்பில் மசால் கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே சூப்பில் மசால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து நம்மளுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நாட்டுக்கோழி சூப் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.